இந்த கர்த்தாவானவர் அந்த பித்திருக்களினுடைய நினைவாக அவர்களுக்காக தினந்தோறும் சார்த்தம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. நித்திய சார்த்தம் பண்ணணும். 365 நாட்களுமே அவர்களுக்கு சார்த்தத்தை செய்ய வேண்டும். அது நித்திய சார்த்தம் நீங்க பிராக்டிக்கலா முடியாது. அதனால என்ன பண்ணணும், அவர்களுடைய நினைவாக விளக்கேற்றி வச்சு ஒரு சொம்புல ஜலத்தை வச்சு ஒரு பிரார்த்தனையை பண்ணிக்கணும். காக்காய்க்கு கொண்டு போய் சாதத்தை வைக்கணும். வச்ச உடனேயே இந்த எனர்ஜி அங்க போய் சேர்ந்துடுறது அவளுக்கு. பிராமணாத்தெல்லாம் பார்த்தா மாசிகம் அப்படிங்கிறத பண்ணுவா. மாசம் மாசிகம் சோதகம்போன்னு பண்ணிட்டு இருப்பா. இது போக 27வது நாள் ஒரு ஊனமாசிகம், 45வது நாள் ஒரு ஊனமாசிகம், 6வது மாசம் ஒரு ஊனமாசிகங்கிறத பண்ணி இருப்பா. இது அத்தனையும் சேர்த்து நான் பிராமின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா காரியம் பண்றன்னைக்கே பண்ணிடுவா. அத்தனை இலைகளை போட்டிருப்பா வரிசையா. அத்தனை இலை போறானா ஐயர் எடுத்துட்டு போறதுக்காக இல்ல, எதுக்காகன்னு சொன்னா, இப்ப இங்க இருந்து யாரோ டெல்லிக்கு ட்ரெயின்ல போறான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோம், கையில பிஸ்கட் பாக்கெட்டு, சிப்ஸ் பாக்கெட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புறோம்ல. போற வழியில பசிச்சு அங்கங்க சாப்பாடு கிடைக்கும். கிடைக்கலன்னா இந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுக்கோ, இந்த தண்ணியை எடுத்து குடிச்சுக்கோ, கையில கொடுத்து விடுறோம் இல்ல. அதே மாதிரி முன்னாடியே 18 இலைகளை போட்டு இந்த நேரத்துல உனக்கு பசி எடுக்கும், அதுக்காக நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் டெய்லியே நான் உன்னுடைய நினைவாக நான் படைச்சு காக்காய்க்கு சாதம் வைக்கிறேன், விளக்கேத்துறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் பண்ண முடியலன்னா கூட உன் பாக்கெட்ல நான் கொடுத்துருக்கிற இந்த பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டுக்கோங்கிறதுக்காகத்தான் அத்தனை இலைகளை போட்டு முதல் நாளே செஞ்சிடறோம். அப்போ ஒரு வருட காலம் முழுக்க நம்ம அவ போய் சேர்றாளான்னு அதே சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வருட காலத்திற்கு பண்டிகை இல்லை, கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னான். இந்த வழிபாட்டினை நீ மேற்கொண்டாலே உனக்கு தெய்வத்தினுடைய அருள் தன்னால் கிடைக்கும். ஏன்னா முன்னோர் வழிபாடு வேற, தெய்வ வழிபாடு வேற இல்லை. இது இரண்டும் ஒன்றுதான்ங்கிறத நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்களே தவிர ஒரு வருஷம் தீட்டுங்கிறது கிடையாது. அது தீட்டு இல்லை. ஒரு வருஷம் தீட்டுனா எப்படி அந்த 16வது நாளே நமக்கு புண்ணியாவாதனத்தை பண்ணி பஞ்சகவியத்தை கொடுத்து ஜலம் தெளிச்சு விட்டுருப்பா. அதுக்கப்புறம் அவர் எங்க வேணா கல்யாணத்துக்கு எல்லாம் போகலாம், யார் வீட்டுக்கு வேணா கல்யாணத்துக்கு எல்லாம் போகலாம், எல்லா நல்ல விசேஷங்களிலும் கலந்து கொள்ளலாம், பங்கு பெறலாம். அதுக்காகத்தானே அப்பயே பண்ணிட்டா. இல்லைன்னா 12வது மாசம் முடியிற அன்னைக்கு பண்ணிக்கலாமே. ஆலயங்களுக்கு செல்வதுன்னு சொன்னா அங்கேயும் கவனத்தோடு ஸ்ரத்தையோடு போகணும். இங்கே இந்த பித்திருக்கர்மாவின் மேல் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொன்னாலே தவிர, ஏன் பங்காளிகளுக்கு எல்லாம் பண்டிகை இல்லைன்னு சொன்னா, அப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரே தெருவிலேதான் பங்காளிகள்லாம் பக்கத்துல எல்லாரும் ஒன்னா இருப்பா. இவாத்துல மட்டும் பண்டிகையை கொண்டாடுறா, பிரம்மாத்துல இல்லையே அவன் நினைக்கப்படாது. இது போக அவன் சரியாக கர்மாவினை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பங்காளிகளுக்கு உண்டு. நான் பங்காளிகள்லாம் தாராளமா கோவிலுக்கு போகலாம். என்ன பண்ணப்படாது, குலதெய்வம் கோயில போய் பொங்கல் வைக்கப்படாது. ஏன்னா இவனை விட்டுட்டு போய் பண்ணப்படாதுன்னு சொன்னார். நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், நமஸ்காரம் பண்ணலாம் பங்காளிகள்லாம். ஆனா பொங்கல் வைக்கிறோம்னு சொன்னா, ஒரு ஆராதனை செய்கிறோம்னு சொன்னா ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு போகக்கூடாது, எல்லாரும் ஒன்னாத்தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக சொன்னாலே தவிர ஒரு வருஷ காலம் தீட்டுங்கிறதுக்காக சொல்லவில்லை. அந்த ஒரு வருடம் தலை திவசம் என்பது ஆகும் பொழுதுதான் அந்த ஆன்மாவானது அங்கே சென்று சேருகிறது. அதுக்காகத்தான் தலை திவசத்தையும் அவ்வளவு பிரம்மாண்டமா பண்றா, எல்லாரையும் கூப்பிடுறா, விசேஷமா பண்ணி முடிக்கிறா. அதோட அவ அப்பா அங்க போய் சேர்ந்துட்டார், பித்திருக்களோட போய் சேர்ந்துட்டார், முன்னோர்களோட போய் சேர்ந்துட்டாருங்கிறது தான் தாத்பரியம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதே மாதிரி ஆண் வாரிசு இல்ல, வீட்டுல பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கா, நல்ல கேள்வி. அப்ப அவளுக்கெல்லாம் கர்மா பண்ண முடியாதா? நிச்சயமாக முடியும். சாஸ்திரம் அப்படி சொல்லல. பெண் குழந்தைகள் பிறந்தா ரொம்ப விசேஷமா சொல்றது சாஸ்திரம். ஏன் தெரியுமா? அந்த பெண் குழந்தைகளை கன்னியாதானம் பண்ணி தரா தெரியுமா? அந்த கன்னியாதானத்தை செய்து கொடுக்கும் பொழுது ஒரு மந்திரத்தை சொல்வார்கள். சங்கல்பம் பண்ணுவார் அப்பா. அப்பா கன்னியாதானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை சொல்வார்கள். என்ன மந்திரம் தெரியுமா? தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனஷாம் ஏக விம்சதி குல வித்தாரண அப்படின்னு போறது அந்த மந்திரம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, தசானாம் பூர்வேஷாம், தசம்னா 10, எனக்கு முன்னால் போன 10 தலைமுறையினர், தசானாம் பரேஷாம், எனக்கு பின்னால் வரக்கூடிய 10 தலைமுறை, என்னுடைய மம ஆத்மனஷ,
என்னுடைய தலைமுறையையும் சேர்த்து 21 தலைமுறைகளும் கரையேறுவதற்காக நான் இந்த கன்னியாதானம் என்கின்ற அந்த மகாதானத்தை செய்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பாவானவர் செய்து கொடுக்கிறார். தன்னுடைய தர்மத்திற்கு உட்பட்டு எந்த அப்பா தன்னுடைய பெண்ணை கன்னியாதானம் முறையாக செய்து கொடுக்கிறாரோ அப்பவே அவருடைய தலைமுறை அத்தனையுமே கரையேறிடுச்சுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் இந்த நேரத்தில் நான் இதை பதிவு பண்றேன்னு சொன்னா, யங்ஸ்டர்ஸ் குழந்தைகள் இருந்தா கோச்சிக்கப்படாது. காதல் திருமணம் என்ற பெயரிலே வீட்டை விட்டு ஓடி போய் அந்த காந்தர்வ மனம் செய்து கொள்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பித்ரு சாபத்தை தேடிக்கொள்கிறார்கள். ஏன்னா அந்த பித்ருக்கள்லாம் காத்துட்டு இருப்பா, எப்படா இவனை கன்னியாதானம் பண்ணி தருவா, கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா நமக்கு கரையேறி இல்லாமங்கிறதுக்காக காத்துட்டு இருப்பா. அப்போ அந்த காந்தர் விவாகம் பண்ணிட்டா என்ன ஆறுது, பித்ரு சாபங்கிறது கிடைச்சிடுறது. அது மாத்திரம் அல்ல, அதோட விட்டுட சொல்லல. ஒரு அப்பா அம்மா பொண்ணு 2 பொன் குழந்தைல ஒரு பொன் குழந்தை தான் இருப்பானே வச்சுப்போ, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுட்டா கூட அப்பா முதல்ல போயிட்டாருன்னு சொன்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, முதல் அந்த அதிகாரம் கர்மாதிகாரம்ங்கிறது பாரியாள் மனைவிக்கு உண்டு. ஆனா மனைவி நேரடியா பண்ண முடியாதுன்னு சொன்னா மனைவி கையில இருந்து ஒரு கர்ப்பையை வாங்கிட்டு யார் வேணாலும் அந்த கர்மாவை பண்ணலாம். யார் வேணாலும் பண்ண, வாத்தியார் கையில கொடுத்து வாத்தியாரோட அசிஸ்டன்ட் கூட பண்ணலாம். அதை அவருக்குரிய தட்சணையை கொடுத்துடணும். அப்ப நான் பண்ண மாதிரி ஆகாதே, அவாதான பண்ணியிருக்கா, அப்படி எல்லாம் இல்ல, இவர்களே நேரடியாக செய்ததற்கான பலன் கிடைக்கும். எப்படின்னு கேட்டா, அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு பெரிய 2 லக்கேஜை தூக்கிட்டு போறோம், ஒரு பொம்பளை தான் பொம்மநாடு தான் எடுத்துட்டு போறா, 2 பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு போறா. ஸ்டேஷன் வாசல்ல வரைக்கும் தான் கார் டிரைவர் வந்திருப்பார், இறங்கிட்டார். அதை உள்ள தூக்கிட்டு போக முடியல, யார் தூக்கிட்டு போவா, போர்ட்டர். போர்ட்டருக்கு அதுக்குரிய கூலியை கொடுக்குறோம். போர்ட்டர் தூக்கிட்டு வராங்கிறதுக்காக அந்த லக்கேஜ் போர்ட்டருக்கு சொந்தமாகி விடுமா, நம்மளுடைய தானே அது. அதே மாதிரிதான் இந்த பெண்மணி தர்பையை கொடுத்துட்டு யார் அந்த கர்மாவை பண்ணாரோ அவருக்குரிய கூலியை கொடுத்து விட்டால் அது அந்த பெண்ணே செய்ததற்கான அந்த பலனானது கிடைத்து விடும். இது அப்பா முன்னாடி போனா அம்மாவுக்கு சொல்லி இருக்கு, அம்மா முன்னாடி போனா அப்பா நேரடியா பண்ணிடலாம், ஆண் பிரச்சனையே இல்லை. சரி, முதல்ல அப்பா போயிட்டார், அம்மா பண்ணிட்டா கர்மாவை, யாருக்கோ தர்பையை கொடுத்து. இப்ப 2வது அம்மா போயிட்டானா யார் பண்றது அம்மாவுக்கு? அப்பதான் சொல்றது துகிதா, பெண் குழந்தை பண்ணலாம், பெண் குழந்தையே பண்ணலாம். அவ பெண், அவருடைய பெண்மணியே அந்த அவருடைய வாரிசால் அந்த பெண்ணே அந்த தர்பையை கொடுத்து, தர்பையை யாரோ ஒரு ஆண்மகன் வாங்கி விட்டு பண்ணலாம். அதோட ஆத்துக்கார் மாப்பிள்ளையா கூட இருக்கலாம், மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா கூட இருக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. ஏன்னா கர்மா வந்து அந்த பெண்ணுடையது, அவருடைய மனைவியோடது. பயமே தேவையில்லை, முன்னோர்கள் வழிபாட்டிற்கு பயமே தேவையில்லை. ஏன்னு சொன்னா முன்னோர் வழிபாடும் தெய்வ வழிபாடும் ஒன்றுதான். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்கு. அப்பா அம்மாவுக்கு சாந்தம் பண்ணாம எத்தனை கோவிலுக்கு போனாலும் அதனால் பலன் இல்லை. அதே பெண்ணிற்கு பெண் வைத்து ஒரு பேரன் பிறந்துடுறான்னு சொன்னா தௌஹித்திரன்னு சொல்லுவா. பெண்ணுக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான்னு சொன்னா பெண் வயிற்று பேரன் தௌஹித்ரன் புத்திர சமானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த தௌஹித்ரன் மகள் வயிற்று பேரன் இருக்கான் இல்லையா, அந்த மகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிற பேரன் இருக்கான்னு சொன்னா அவ யாரண்டையும் தர்ப்ப வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனே நேரடியாக கர்மாவினை செய்யலாம், அவனுக்கு அப்பா அம்மா இருந்தால் கூட. இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்லுகிறது. சரி, குழந்தையில இல்லாத வாழ்க்கை யார் பண்றது? சந்தேகம் வரலாம். பொன் குழந்தையும் இல்ல, நான் முதல்லயே சொன்ன மாதிரி யார் முதல்ல போறாளோ அவளுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துறைங்கிறவ பண்ணிடுவா. ஆண் போனா மனைவி பண்ணிடுவா, மனைவி போனா கணவன் பண்ணிடுவா.